இன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்கான இந்த சனி பயிற்சி பலனை பார்ப்போம். நமக்கு இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இதுவரை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் நின்ற சனி பகவான் வரும் மாசி மாதம் உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார். சனி தாம் இருந்த இடத்தில் நின்று 3, 7, 10 ஆகிய இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடமான ருண ரோக சத்ருஸ்தானத்தையும் 7ஆம் இடமான மேலும் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் மேலும் 10ஆம் பார்வையால் உங்கள் ராசியையும் பார்வையிடுகிறார். தனுசு ராசிக்கு இதுவரை 3ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் இம்முறை 4ஆம் இடத்திற்கு மாறுகிறார். சனியின் 4ஆம் இடம் மாற்றம் அர்த்தாஷ்டமம் சனி என்று சொல்லப்பட்டு நன்மை ஏதும் செய்ய முடியாத நிலையில் உள்ளார். இருப்பினும் சனி பகவான் உங்கள் ராசிநாதனுக்கு நண்பர் என்பதால் பெரிய அளவில் கெடுதல் எதையும் செய்ய மாட்டார் என சொல்லலாம். ஒரு ஆறுதலான விஷயம், மேலும் மற்ற கிரகங்கள் நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்படியால் அர்த்தாஷ்டம சனி அமைப்பு தனுசு ராசிக்கு பெரிய பாதிப்பை தரப்போவதில்லை என்று சொல்லலாம். பயப்பட தேவையில்லை. புதிய முயற்சிகள் எடுக்கும் போது ரொம்ப யோசிக்கணும். யோசித்து பிறரிடம் ஆலோசித்து ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். பண வரவு சிறப்பாக இருக்கும் என்பதால் எத்தகைய சிக்கலையும் சுலபமாக சமாளிக்க முடியும். மனதில் குழப்பமான எண்ணங்கள் வரும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டு பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். மேலும் வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். வாகன பராமரிப்பு செலவு கூடும். உடலில் சிறு பிரச்சனைகள் சற்று அதிகமாகவே காணப்படும். உணவு விஷயங்களில் கவனம் தேவை. வாகனங்கள் மூலம் நிறைய செலவுகள் வரும். யாருக்கும் பணம் தொடர்பாக வாக்குறுதி தரவே வேண்டாம். பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். திருமண முயற்சி சிறிது தடைக்கு பின் கைகூடும். உங்கள் உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வது நல்லது. பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம். தனவரவு அதிகரிக்கும். உங்கள் நீண்ட ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள சனி பகவான் வழி செய்கிறார். அனைத்து விஷயங்களிலும் சற்று கவனமாக இருந்து செயலாற்றவும். மனதில் இருந்த கவலைகள் குறையும். விலகியிருந்த உறவினர்கள் மறுபடியும் குடும்பத்தில் வந்து இணைவார்கள். பொருளாதாரமும் செழிக்கும். வெளியில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். புதிய வண்டி வாகன சேர்க்கை உண்டு. மேலும் சம்பந்தமில்லாத விஷயங்களில் ஈடுபடுவதை முற்றிலும் தவிர்க்கவும். பெரிய அளவில் சாதனைகளை செய்ய முடியும். சமூகத்தில் உள்ள மதிப்பு மரியாதை கூடும். பயணங்களால் ஒரு சில நன்மைகள் கிடைக்கும் என சொல்லலாம். புதிய நண்பர்கள் அறிமுகமாகவாங்க. மனதில் தெம்பு கூடும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். குடும்பத்தில் அனாவசிய செலவுகள் ஏற்படாமல் சிக்கனமாக இருக்கவும். மறைமுக எதிர்ப்புகளும் குறையும். தேவைக்கேற்ப வருமானம் கிடைக்கும். குடும்பத்துடன் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகத்தில் அலுவலக பணிகள் சிறப்பாக முடிவடையும். மேலும் எதிர்பார்த்த வருமானம் உயர்வு கிடைக்கும்னு சொல்லலாம். விரும்பிய இடமாற்றம் சற்று கிடைக்கும். சக ஊழியர்களின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும். புதிய தொழில் செய்யும் வாய்ப்பு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் அனுகூலமான திருப்பணங்களை எதிர்பார்க்கலாம். தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பை தராது. சனிக்கிழமை ஆஞ்சநேயரை வழிபட்டுக்கிட்டு வாங்க. அர்ச்சனை பண்ணி நல்லா சாமி கும்பிடுங்க. சனீஸ்வரரை கும்பிடுங்க. கும்பிட்டு விட்டு அர்ச்சனையை வாங்கிட்டே வந்துடுங்க. அங்கேயே விட்டு வந்துடாதீங்க. சில பேர் அந்த தவறை செய்கிறாங்க. சனீஸ்வரருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்படியே கொடுத்துட்டு வந்துடுறாங்க. ஏன்னா சனி நம்மளை பிடிச்சிக்குமோ அப்படின்ட்டு. அர்ச்சனை பண்ணுறீங்கன்னா அந்த கையோடு அந்த பிரசாதத்தை வீட்டுக்கு வாங்க. வீட்டில் வந்து எல்லாருக்கிட்டையும் கொடுங்க. சரிங்களா? இதை மட்டும் பண்ணிட்டு வாங்க.